அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th தமிழ் நூல்கள் ஆசிரியர்கள் பிஇஓ எக்ஸாமுக்காக பாட்டு வரோம். கோபல்லபுரத்து மக்கள் என்னும் நூல் இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணியை கொண்டது. இதனை இயற்றியவர் கி. ராஜநாராயணன். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். கோபல்லபுரத்து மக்கள் இந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்த ஆண்டு 1991 கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் கி. ராஜநாராயணன். திருக்குறள் தெளிவுரை என்னும் நூலை எழுதியவர் வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் என்னும் நூலை எழுதியவர் கி. ரா அவர்கள், அதாவது கி. ராஜநாராயணன் அவர்கள். 6ஆம் திணை என்னும் நூலை இயற்றியவர் மருத்துவர் கு. சிவராமன். புதிய நம்பிக்கை கமலாலயனால் அவர்களால் இயற்றப்பட்டது. சிறந்த சிறுகதைகள் 13 என்ற நூலை எழுதியவர் தமிழில் வள்ளிக்கண்ணன் இயற்றியுள்ளார். குட்டி இளவரசன் என்ற நூலை எழுதியவர் தமிழில் வே. ஸ்ரீராம் எழுதியுள்ளார். ஆசிரியரின் டைரி என்னும் நூலை எழுதியவர் தமிழில் M.P. அகிலா அவர்களால் எழுதப்பட்டது. தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் சா. கந்தசாமி. சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றவர் சா. கந்தசாமி அவர்கள். விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சா. கந்தசாமி அவர்கள். சுடுமண் சிலைகள் என்ற குடும்பத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றவர் சா. கந்தசாமி அவர்கள். சா. கந்தசாமி எழுதிய புதினங்கள் எதுன்னு பாருங்க. தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி, விசாரணை கமிஷன், சாயாவனம் போன்ற புதினங்களாகும். தேன்மலை நூலின் ஆசிரியர் சுரதா. அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் காத்தா திருநாவுக்கரசு. நாட்டார் கதைகள் என்னும் நூலை எழுதியவர் ஆ.க. பெருமாள் அவர்கள். மாப்போசி எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக 1966 சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல்கள் வேருக்கு நீர் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அனைவராலும் பாராட்டப்பட்ட புதினம். கருப்பு மணிகள் தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பளத் தொழிலாளர்களின் உவப்பு வாழ்க்கையை புதினமாக எழுதினார். குறிஞ்சித்தேன் நீலகிரி படுகரின மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்த புதினம். அலைவாய் கரையில் கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் புதினம். சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டிய புதினங்கள். கூட்டு குஞ்சுகள் குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பதை போன்று குழந்தைகளின் உடலையும் மனத்தையும் நொறுக்கும் அவல உலகை காட்டும் புதினம் கூட்டு குஞ்சுகள். மண்ணகத்து பூந்துளிகள் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதிய புதினம். என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். வேருக்கு நீர் என்ற நூலின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் என்ற நூலின் ஆசிரியர் நா. முத்துசாமி. அறமும் அரசியலும் என்ற நூலை எழுதியவர் மூவா. அபி கதைகள் என்னும் நூலை எழுதியவர் அபி. எண்ணங்கள் என்னும் நூலை எழுதியவர் M.S. உதயமூர்த்தி. யானை சவாரி என்ற நூலை எழுதியவர் பாவண்ணன். கல்மரம் என்ற நூலை எழுதியவர் திலகவதி. அற்றை திங்கள் அம்பி நிலவில் என்ற நூலை எழுதியவர் நா. முருகேச பாண்டியன். இதோட நம்ம 10th தமிழ்கள் நூல்கள் ஆசிரியர்கள் பார்த்தோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.